இன்னைக்கு வீடியோவில் காடை முட்டை வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற கோழி முட்டையை விட காடை முட்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான பொருட்கள் தேவையான அளவு quail eggs எடுத்துக்கலாங்க. ஆனியன், வெங்காயம், சில்லி கட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாங்க. பெப்பர் மசாலா, தனியா மசாலா எடுத்துக்கலாம். வீட்டு மிளகாய் பொடி, ரெட் சில்லி பவுடர், கியூமீன், கரம், டர்மரிக் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் தண்ணி நல்லா சூடாகவும் எடுத்து வச்சுருக்க காடை முட்டையை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. நல்லாவே வெந்துடும். ஸோ அதோட தோலெல்லாம் பீல் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடாகவும் 2 டேபிள் ஸ்பூன் சீசம் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகவும் நான் 1 ஸ்பூன் மஸ்டர்ட் சீட் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் பொடியாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணவும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சில்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆனியன் சில்லி வதங்குறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க மசாலாஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 கொதி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதி வரவும் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த காடை முட்டையை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணாலே போதுங்க. ஸோ எக்ஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான காடை முட்டை கிரேவி ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த கிரேவி பரோட்டா, சாதம், இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே செம்ம அல்டிமேட் காம்போவாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோறு ரெடியாக யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.